பிரபல மியூசிக் டைரக்டர் ஷாம் சிஎஸ் மீது 25 லட்சம் ரூபாய் மோசடி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பையன் ஹிந்தி பொண்ணு திரைப்படத்திற்கு மியூசிக் போட 25 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு மியூசிக் போடாமல் ஏமாற்றுவதாக ஷாம் சிஎஸ் மீது எழுந்த குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? இசையமைப்பாளர், பாடகர், பாடலாசிரியர் என பல முகம் கொண்டவர் பிரபல மியூசிக் டைரக்டர் ஷாம் சிஎஸ். ஓர் இரவு என்ற ஹாரர் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இசை அமைப்பாளராக அறிமுகமானவர். பின்னர் அம்புலி, புரியாத புதிர் உள்ளிட்ட படங்களிலும் இசையமைத்துள்ளார். 2017 வெளியான விக்ரம் வேதா படத்திற்கு இசையமைத்ததன் மூலம் தனக்கென தனி இடத்தை பிடித்தார். பாலிவுட் வரை ஷாம் சிஎஸ் யார் என கூகுளில் தேட வைத்தார். அதன் பின்னர் கைதி, RDX உள்ளிட்ட படங்களில் இசையமைத்தவர் புஷ்பா 2வில் அடிஷனல் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக ஒர்க் செய்துள்ளார். இப்படி அடுத்தடுத்து பல படங்களில் இசையமைத்து வரும் ஷாம் சிஎஸ் கடும் பிஸியாக உள்ளார். இந்நிலையில் 25 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு இசையமைக்க மறுப்பதாக ஷாம் சிஎஸ் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ் பையன் ஹிந்தி பொண்ணு என்ற படத்தில் இசையமைக்க ஷாம் சிஎஸ் 25 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதாகவும், பின்னர் கொரோனா ஊரடங்கு என்பதாலும் தயாரிப்பாளரின் தந்தை கொரோனாவில் உயிரிழந்த காரணத்தினாலும் படப்பிடிப்பு பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து தற்போது அந்த படப்பிடிப்பு மீண்டும் துவங்கிய நிலையில் மியூசிக் டைரக்டர் ஷாம் சிஎஸ் மியூசிக் போடாமல் மேலும் தனது பணத்தை திரும்பித் தராமலும் ஏமாற்றி வருவதாக திரைப்பட தயாரிப்பாளர் சமீர் அலிகான் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியிருக்கும் நிலையில் தற்போது ஷாம் சிஎஸ் மீதான புகார் சினிமா ரசிகர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.